ஹே காய்ஸ், இப்போ நான் என்ன பண்ணேங்கிறது ஒரு சில பேருக்கு புரியும், ஒரு சில பேருக்கு புரியாது. N160 ஓனர்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணேங்கிறது கண்டிப்பாக புரியும். காலையில் வந்து வண்டி எடுத்தது உடனே 3 டைம்ஸ் வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேயே வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும். அது என்ன அப்படின்னா, ஃபியூல் மோட்டர் வந்து 3 டைம்ஸ் வந்து ரன் ஆகி ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் நம்ம இன்ஜின் ரன் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமே வார்ம் ஆகி வண்டி வந்து நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும். இது வந்து நமக்கு வண்டி எடுக்கும்போது ஷோரூமில் சொன்ன ஒரு கைடு. ஸோ அதை வந்து நான் டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வண்டி ரன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம வண்டி ஐடிலில் வைக்கணும். அதாவது ஸ்டார்ட் பண்ண உடனே கியர் போட்டு நீங்கள் வண்டி மூவ் பண்ணாதீங்க. இப்படி பண்ணோம் அப்படின்னா இன்ஜினோட பார்ட்ஸ்லாம் சீக்கிரமே வேர் ஆயிரும், நமக்கு லைஃப் லாங் வராது. ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம ஐடியில் விடுறது என்ன ஆகும் அப்படின்னா, ஆயில் வந்து அதோட ஹெட்டை ரீச் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். அந்த டைம் நம்ம என்ன பண்ணலான்னா, க்ளவுஸ் மாட்டுறது, ஜாக்கெட் மாட்டுறது, ஷூ போடுறது, ஸோ வண்டி இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியுமோ அந்த டைம் காய்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். நம்ம இதனால தான் 2-3 மினிட்ஸ் பைக்கு வந்து ஐடியில் வச்சோம்னா அந்த ஆயில் வந்து ஹெட்டை ரீச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்.